காவிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் திருச்சி முக்கொம்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். மேட்டூர் அணை நிரம்பியதால் அதிகப்படியான உபரி காவிரியில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் திருச்சியில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்கொம்பு அணைக்கு சென்று காவிரி கொள்ளிடத்தில் செல்லும் வெள்ளத்தை பார்வையிட்டார். இரு ஆறுகளிலும் எவ்வளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது, இந்த வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்படுமா, இதை சமாளிக்க என்ன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து நீர்வளத்துறை பொறியாளர்களிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். திருவள்ளூர் மாவட்டம் அரண்வாயில் பகுதியில் உள்ள பிரதியுஷா பொறியியல் கல்லூரி மற்றும் இஸ்ரோ சார்பில் முதல் தேசிய விண்வெளி தின விழா விமர்சையாக நடைபெற்றது. சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் தரையிறங்கியதை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவை உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சதீஷ் தவான் விண்வெளி மைய இயக்குநர் ராஜராஜன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் விண்வெளி ஆராய்ச்சி மையம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கருத்தரங்கம் மற்றும் அறிவியல் கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. Sir. Missions and lectures by excellence. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தகைசால் தமிழர் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு விருது வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு தகைசால் விருது காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழாவில் அவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க உள்ளார். வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் தமிழக அரசு இரட்டை நிலைப்பாட்டுடன் செயல்படுவதாக பாமக செய்தி தொடர்பாளர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அரசுக்கு அதிகாரம் இல்லை என்கின்ற போது பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்திற்கு எவ்வாறு 1 வருட காலம் அவகாசத்தை தமிழக அரசு வழங்கியுள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இது தமிழக அரசின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதாகவும் அரசின் இந்த நடவடிக்கையை மோசடி செயலாகவே பார்ப்பதாகவும் பாலு கூறியுள்ளார். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க சென்று தங்களை வீட்டு காவலில் சிறை வைத்துள்ளது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு குற்றம் சாட்டியுள்ளார். விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி வீட்டு காவலில் சிறை வைத்தனர். இதுகுறித்து பேட்டியளித்த ஐயாக்கண்ணு தங்களது கோரிக்கைகளை அதிகாரிகள் கேட்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் வரும் 21ஆம் தேதி டெல்லியில் போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். நாங்கள் டிராவல் பண்ணால் எங்களை மத்திய பிரதேசத்தில் மறிக்கிறாங்க, திருச்சியில் மறிக்கிறாங்க, மெட்ராஸில் மறிக்கிறாங்க. அது மாதிரி இன்றைக்கி வீட்டு காவலில் வைக்கிறது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, மனித உரிமைக்கு எதிரானது. இது ஒரு பெரிய மனித உரிமை மீறல் என்பது எங்களுடைய நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல் யார்கிட்ட பேசினாலும் பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஜெயிலில் நீங்கள் உங்களுக்கு போவாதீங்கிறாங்க. இதுதான் இது என்ன ஜனநாயக நாடா சர்வாதிகார நாடா என்பது தான் எங்களுடைய கேள்வி.